படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யூஎஸோட ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க எல்கேஜி, யூகேஜி படிச்சுட்டு வாத்தியாரா இருக்காரு. சாரி சயின்டிஸ்டா இருக்காரு நம்ம ஹீரோ ஸ்டீவனு. இவரு ரேடார் மூலமா ஸ்பேஸுக்கு சிக்னல் அனுப்புறாரு. ஆனா மின்னல் தாக்கி ரேடார் கண்டமாயி மிஷினும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனாலும் சிக்னல் போயிடுச்சு. இது இவரோட சீஃபுக்கு காட்டுறதுக்குள்ள கம்ப்யூட்டரும் கண்டமாயிடுச்சு. நீ புளித்து மாதிரி பண்ண வேலையால எல்லாம் மயிரா போச்சு. ஒண்ணு பொருள் நஷ்ட ஈடு கொடு, இல்ல நான் வேலையை விட்டு போகணும். இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எனக்கு வேலை போயிடுச்சுமான்னு மகள்கிட்ட சொல்லி அழுறாரு. ஒரு நாள் நீங்க எவ்வளவு பெரிய புடிங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் டாடின்னு போய் சொல்லி டேடியா கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவரோட வைஃப் இறந்து போயிட்டா. டேடிக்கு எப்படியாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவர் அனுப்பின சிக்னல்னால ஸ்பேஸ்ல இருக்கிற ஏலியன்கள் பூமியில இருக்கிற மனிதர்கள் நம்மள அடிக்க பாக்குறவங்க பயந்து அது என்னன்னு செக் பண்ணிட்டு வர ஒரு ஐட்டக்கார ஏலியனையே அனுப்புறாங்க. அவளை கைட் பண்ண ஒரு ஹேண்ட்பேக் ஏலியனும் கூடவே வருது. ரெண்டு பேரும் பூமிக்கு வந்து பூமியில இருக்கிற பெண்கள் சட்ட பட்டன் எப்படி போடுவாங்க, செப்பல் எப்படி மாட்டுவாங்கன்னு அப்படின்னு இவ மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு வர. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 1988ல ரிலீஸ் ஆன மை ஸ்டெப் மதர் இஸ் அன் ஏலியன் படத்தோட கதையை ஆரம்பிக்கலாமா? நம்ம ஹீரோவும் அவரோட மகளும் ஒரு பார்ட்டில என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன் பொண்ணு பார்ட்டில புகுந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நீங்க தானே ஸ்டீவன், எதுக்காக ரேடார் சிக்னல் அனுப்புனீங்க அப்படின்னு இவ கேட்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவள பைத்தியம் என்று நினைக்கிறாரு. அவளும் இவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க எப்படி சிக்னல் அனுப்புனீங்க அதை எனக்கு காட்டுங்கன்னு நச்சரிக்கிறா. இவளோட பேச்சுல மயங்கி போன ஸ்டீவன், சிக்னல் அனுப்புன முறையை இப்போ என்னால காட்ட முடியாது. ஏன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. மறுபடியும் லேபுக்கு போன கைத்தா மாட்டில் அடிப்பாங்கன்னு புலம்புறாரு. உடனே ஏலியன் இவரோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஹக் பண்ணி மயக்கிறா. அவரும் இவரோட அழகுல மயங்கி கிஸ் பண்ண போறாரு. இவரோட பொண்ணு அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. எப்படியும் என் டாடி மிங்கில் ஆயிட்டாரு. இந்த ட்ரெஸ்ஸோட லேபுக்கு போனா நம்மள துரத்தி விட்டுருவாங்கன்னு சொன்ன உடனே ஹேண்ட்பேக் ஏலியனும் இவளுக்கு ஒரு சட்டை ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குது. இவ அங்கேயே சட்டையை மாத்துறா. உடனே ஸ்டீவன் இவளை ஸ்டாப் பண்ணி காலை மாத்திக்கணும்னு சொல்லி அவளை ஓட்டிக்கிட்டு லேபுக்கு வராரு. இவ முன்னாடி போட்ட சட்டைக்கு பட்டன் இருந்தது. ஆனா இதுல பட்டனும் இல்ல. ஏன்னா இது சட்டையே இல்ல. ஸ்டீவனை பார்த்த செக்யூரிட்டி கார்டு உங்களை அலோ பண்ண முடியாது, வெளியே போங்கன்னு வார்னிங் கொடுக்குறான். உடனே ஏலியனு, நான் எஃப் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவள், உங்க லேபை செக் பண்ணணும். உடனே செக்யூரிட்டி இவகிட்ட ஐடி கேட்கிற. இவளும் ஹேண்ட்பேக் கிட்ட ஐடி கேட்கிற. அது அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த செக்யூரிட்டியும் ஸ்டீவனும் மிரண்டே போயிட்டாங்க. ஸ்டீவனை பொறுத்த வரைக்கும் சிக்னல் எப்படி போச்சுன்னு அவருக்கே தெரியாது. ஆனா ஒரு சின்ன பொருள் மூலமா தான் சிக்னலே போயிருக்கு. அது என்ன பொருள்னு பின்னாடி சொல்றேன். சிக்னல் எப்படி போயிருக்குன்னு இவ கண்டுபிடிக்கிறா. ஆனா ஸ்டீவன் நம்ம கிட்ட பொய் சொல்றான்னு ஏலியன் பேக் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ சீஃப் அங்க ஓடி வந்து நீ யாரு, எப்படி உள்ள வந்தேன்னு கேக்குறாரு. கத்துறாரு. உடனே ஏலியன் பவரை யூஸ் பண்ணி சீஃப் வந்த வழியே திருப்பி அனுப்புறா. ஸ்டீவன் இவளை லவ் பண்றாரு போல. இவளோட வாயை கடிக்க போறாரு. இவளும் இவர்கிட்ட இருந்து உண்மை தெரிஞ்சுக்க வாயா கடிக்கிறா. ஆனா எப்படி உமா கொடுங்கன்னு இவளுக்கு தெரியல. உடனே ஹேண்ட்பேக் ஏலியனு கிஸ் கொடுக்குற எல்லா படத்தையும் ஓட்டுது. அதுல மனிதன் முதல் மிருகம் வர எல்லா விதமான கடியும் வருது. இவளும் அதே மாதிரி இவரை கடிச்சு துப்புறா. ஸ்டீவனு இவரோட வீட்டுக்கு இவளை ஓடிக்கிட்டு வந்து அவன் மேல பாயிறாரு. இப்பவே நான் உன்னை சென்சார் பண்ணியே ஆகணும்னு புலம்புறாரு. இவளுக்கு செக்ஸ் என்றால் என்னன்னே தெரியாது. இவளும் இவனை வெயிட் பண்ண வச்சுட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க பாத்ரூம் ஓடி வந்து ஹேண்ட்பேக் கிட்ட கேட்கிறா. அதுவும் பல பல புக்கு சென்சார் படங்களை ஓட்டுது காட்டுது. அதுல சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு வர பொண்ணு மாதிரி அதே மாதிரி இவ ரிமூவ் பண்ணி இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி வந்து நிக்க ஸ்டீவனு கவனிக்க பிபி ஓவர்லோடு ஆயிட்டே இருக்கு. அவ ஆடு ஆடுன்னு ஆடி